பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் ஏவுதலின்படி அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனம் மிகவும் முக்கியமானது ஒன்று. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். பலதரப்பட்ட மனநிலையோடு இருக்கிற பலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்து என்கிற அந்த தலையாகிய கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு மனங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படி பாருங்கள், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்குன்னா, நாம் பலதரப்பட்ட பல வித்தியாசமான கோணத்தில் இருந்தாலும் நாம் ஒரே வாயினால் நாம் தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதை ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். நமக்கு பொறுமை ஆறுதல் யார் தருகிறார் என்றால் தேவன் ஒருவர் தான் தர முடியும். மனிதன் தர முடியாது. இந்த உலகம் கொடுக்க முடியாது. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே ஆண்டவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், பலதப்பட்ட மனிதர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், பாவத்திற்கு எப்படி விலக்கி வாழ வேண்டும், பரிசுத்தத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும், யாருடைய எப்படி பேச வேண்டும். பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி, நம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஏக சிந்தை உள்ளவர்கள் என்றால் நாம் நம்மளே நினைத்து நம்மளோட காரியங்களை நினைத்து நாம் அப்படி இல்லாதபடி மற்றவர்களுக்காக காரியங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அவர்களுக்காக பாரப்பட, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக ஆறுதல் பட, அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்ய, இதெல்லாம் அப்படி ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆமேன். நமக்கு அப்படிப்பட்ட அனுகிரகம்தான் வேண்டும். நாம் சுயநல கிறிஸ்தவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் பரிசுத்தமாக இருந்தால் போதும், மற்றவர்களெல்லாம் பற்றி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்லி நாம் அப்படி இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். பாருங்கள், நாம் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இவ்வேளையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரே மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய ஒரு நிறைவை பார்க்க வேண்டும். ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க குறை நமக்கு தெரியக்கூடாது. அவங்ககிட்ட இருக்க நிறைவை பார்க்க வேண்டும். குறைவை பார்க்க அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்.
மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவங்ககிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் ஒரே மாதிரி தான் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். தீயோர் மீதும் நல்லோர் மீதும் ஒரே மாதிரி தான் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் கெட்டதிலே நல்லதை பார்க்கிறார். ஆனால் மனிதன்தான் நல்லவர்கள்கிட்ட என்ன கெட்டது இருக்குங்கிறத பார்க்குறாங்க. அப்படிப்பட்டதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் ஒரே மனம் ஒரே இருதயத்தோடு ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஒரு சிந்தையோடு இப்படி ஒரு செயல்பாடுகளோடு நாம் இந்த புதிய நாளைக்குள் கடந்து வருவோம். ஆண்டவர் நோக்கி நாம் பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனை துதிக்கிறோம். அதிசயமானவரே, அற்புதமானவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காண்கின்ற உலகம் நிரந்தரமானது அல்ல. காணாத பரலோகமே நிரந்தரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காண்கின்ற உலகத்தில் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த காண்கின்ற உலகத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு ஜீவனை தந்து பலனை தந்து நீங்கள் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, போகில் வருகையில் பாதுகாத்து கொள்கிறீங்க. நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்து ஆசீர்வதித்து இவ்வளோ மேன்மையாக வைத்து வைத்திருக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. நாங்கள் ஒரே மனம் ஒரே இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை ஒரே வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நீர் அதை அவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஏக சிந்தை உடலாக இருக்க வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. எங்களுக்குள்ளே நீர் வாழ்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா, பலப்படுத்தி தாங்கப்பா. எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பழகுற பேசுகிற எல்லார் கண்களும் தயவும் இரக்கம் கிருபை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்போ இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.